இந்த வீடியோவில் D2H ஸ்டீம் வீடியோகானோட ஆண்ட்ராய்டு பாக்ஸ் தான் அன்பாக்சிங் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இதோட ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷனு, எப்படி ரீசெட் பண்ணுறது, ஓவரால் ரிவ்யூ என்ன இருக்குது என்ன இல்லை, இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனுமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங், இந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்ன தான் இருக்குது என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இதெல்லாம் பார்த்தோம். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்போர்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். டிடிஎச் சம்மந்தமாக எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஜஸ்ட்டு பிளேலிஸ்ட்டு போயிடுங்க. அதில் ஏர்டெல், வீடியோகான், டாடா ப்ளே, சண்டர்னு தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் ஒவ்வொன்றுத்துக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஆல் டிடிஹெச் சர்வீஸ், ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் காஞ்சிபுரத்தில் வித்தின் 1 ஹவரில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் வந்து வித்தின் இந்தியா 5 நிமிஷத்தில், 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்தில் ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். சரி, இப்போ பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்குறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா D2H ஸ்டீம்னு சொல்லிட்டு, அதுக்கும் இதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் போல இருக்குது. அது எக்ஸ்ட்ரீம்னு வருது, இல்லை இது ஸ்டீம்னு வருது. நவ் சூஸ் யுவர் என்டர்டைன்மெண்ட் வித் வாய்ஸ் கண்ட்ரோல். ரெண்டுத்துக்கான கம்பேரிசனும் போடுவோம். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸுக்கும் D2H வீடியோகானோட ஸ்ட்ரீம் பாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னும் கம்பேரிசன் வீடியோவும் பார்க்கலாம். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ வந்து தேவை, கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் டைம் எடுத்து தான் கொஞ்சம் அப்லோட் பண்ணுவேன். ஒரே டைமில் அப்படியே இது ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுருந்தா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. பட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. D2H ஸ்ட்ரீம்னு கொடுத்துட்டாங்க. நவ் சூஸ் யுவர் என்டர்டைன்மெண்ட் வித் வாய்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு. இதில் கூகுள் அசிஸ்டண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா, பவர் பை ஆண்ட்ராய்ட் டிவி. கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்குறாங்க. HDR, ஒய்ஃபை, ப்ளூடூத்து, க்ரோம் கேஸ்ட் பில்டின்னு, HDMI. இந்த க்ரோம் கேஸ்ட் பில்டின் கிட்டத்தட்ட எந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸாக இருந்தாலும் சரி, D2H பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அது எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, இந்த D2H ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலனாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த க்ரோம் கேஸ்ட்லாம் சேல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். அந்தமாரி இருக்கிறதுனால நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலனாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே இந்த பாக்ஸ் வாங்கிடுவாங்க. யூடியூப் மட்டுமாவது பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவாது போல இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ், ப்ரைம் வீடியோ, யூடியூப், சோனி லைவ், Z5, வாட்சோ, ஊட்டு, ஹால்ட் போலாச்சு, இந்த ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. MS பிளேயரு, கானா, அங்காமா, யூரோஸ் நவ்வு, கூகுள் ப்ளே ஸ்டோரு. ஓகேங்களா, சைடில் எதுவும் இல்லை, வெறும் D2H ஸ்ட்ரீம் தான் இருக்குது. இந்த சைட்லேயும் அதே தான், D2H ஸ்ட்ரீம் தான் இருக்குது. பேக் சைட்லேயும் அதே தான், பெருசாக எதுவும் இல்லை, D2H ஸ்ட்ரீம். பேக்கில் பார்த்துருவோம். பேக்கில் வந்து இதில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. வேறு என்ன, இன்ஸ்டால் ப்ளக்இன் HDMI, அப்புறம் கனெக்ட் டு இன்டர்நெட், ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் வித் D2H ஸ்ட்ரீம் இன்டு ஏ ஸ்மார்ட் டிவி. ஆமாம், நார்மல் டிவியே ஸ்மார்ட் டிவி வாங்குறது தான் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ளக் த செட்டாப் பாக்ஸ் இன்டு யுவர் டிவி, கெட் என்டர்டைன்மெண்ட், இந்த ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேறு என்ன ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க, அங்கே கொடுத்து இதே தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வரும்னா, நம்மளுக்கு ஒரு HD செட்டாப் பாக்ஸு, ஓகேங்களா, ஒரு HD செட்டாப் பாக்ஸு, ரிமோட் கண்ட்ரோலு, அடாப்டரு, HDMI கேபிள், பேட்டரி, யூசர் மேனுவல். ஆமாம், இதில் யூசர் மேனுவலுமே இருக்குது. 10 மீட்டர் கேபிள். 10 மீட்டர் கேபிள் வந்து நம்மளுக்கு ஃபிட்டிங்கோடு சேர்ந்து வர சொல்ல தான் வரும், இதில் தரமாட்டாங்க. ஓகே, வேறு எதுவும் இல்லை, ப்ரைஸ்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. அது எப்பவுமே ப்ரைஸ் எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ உள்ளே பிரித்து பார்த்துருவோம் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் பாக்ஸும் சரி, டாடா ப்ளேயில் பிஞ்சு பாக்ஸும் சரி, அதை கம்பேர் பண்ண சொல்ல அது எல்லாமே கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பிளாக்காக தான் இருக்கும். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி இன்ஸ்டாலேஷன் இதில் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் எந்த ஒரு இன்ஸ்டாலேஷனும் கொடுத்துருல. இதில் இன்ஸ்டாலேஷன் யூசர் மேனுவலே கொடுத்துருந்தாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, அந்த ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் ப்ரீஃபாக கொடுத்துட்றான், இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு பேஜ் நம்ம பாக்ஸில் இருந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா அந்த ரிமோட் கண்ட்ரோலு, என்னென்ன போர்ட் இருக்குது, ஓகேங்களா, என்னென்ன போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. இதுக்கடுத்து அந்த ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் வரும். ரிமோட் கண்ட்ரோல், ரிமோட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி கனெக்ட் பண்ணணும், HDMI மூலிமா எப்படி கனெக்ட் பண்ணணும், AV மூலிமா எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரிமோட் பேரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டோம். நான் இது எல்லாமே தனித்தனி வீடியோ போடுறேன். ரிமோட் பேரிங்லாம் தனித்தனி வீடியோ போடுறேன். இதுக்கு அடுத்து இன்ஸ்டாலேஷன் தான். இன்ஸ்டாலேஷன் கண்டிப்பாக நானே போட போகிறேன். இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து நானே தனியாக வீடியோ போடுறேன். இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதனால் என்னென்னா, இப்போ நீங்களே ஒரு கஸ்டமரே பாக்ஸ் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா, ஆல்ரெடி வீடியோகான் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அப்கிரேட் பண்ணுறாங்க, இல்லை புதுசாக பாக்ஸ் வாங்கிட்டு வராங்கன்னா இந்த மேனுவலே போதுமானதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மேனுவலே போதுமானது. இதிலே டீட்டெயிலாகவே கொடுத்துட்றாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் மேனுவலே கொடுத்துட்றாங்கல்ல, நமக்கு எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது.
ஓகேங்களா. நான் இந்த ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் போட சொல்ல இந்த மேனுவல் வச்சு அப்படியே செக் பண்ணுறேன், கரெக்டாக தான் இருக்கும், மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. வேறு எதுவும் பெரிதாக இல்லை, அதனால் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம். இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன வருதுன்னா பாக்ஸில் நம்மளுடைய செட்டாப் பாக்ஸ். ஓகேங்களா. செட்டாப் பாக்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டு வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். செட்டாப் பாக்ஸை கடைசியாக பார்ப்போம். பேட்ரி, டபிள்யூஏ பேட்ரி தானே? டபிள்யூஏ பேட்ரி, இந்த சின்ன பேட்ரி. இதுக்கு அடுத்து தான் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட்டாக இருக்குது. இந்த HDMI கேபிள் மட்டும்தான் பிளாக்காக இருக்குது. இதையும் ஒயிட்லேயே கொடுத்துருக்கலாம் போல இருக்குது. HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடாப்டரு, இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த D2H பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க அடாப்டர். ஆனால் இது வந்து நார்மல் அடாப்டர். நம்ம ஏர்டெல் அடாப்டருக்கும் சரி எல்லாத்துக்கும் சேமாக வரும் பாருங்க, அந்த அடாப்டர் இது. அதனால் எந்த அடாப்டர் வேணாலும் இதில் போட்டுக்கலாம் அப்படின்றேன். என்ன ஆம்ப்னு பார்த்துருவோம். 1.5 ஆம்ப். ஓகேங்களா. 1.5 ஆம்ப்பு. பின்னு வந்து அந்த நார்மல் பின்னு தான். உங்கள்கிட்ட வேறு எதனா பின் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா. நார்மல் HD செட்டாப் பாக்ஸில் வரும் அந்த பின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னமோ லேப்டாப் போடுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அடாப்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து நம்ம ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ் போடுற மாதிரி, சன் டைரக்ட் போடுற மாதிரி காமனாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும், ஈஸியாக இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடாப்டர் எடுத்து வச்சுருவோம். ரிமோட்டும் பெரிய ரிமோட்டாக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ரிமோட் வந்து சின்னதாக இருக்கும், ஸ்மார்ட் டிவி ரிமோட் மாரி. இதுவுமே ஸ்மார்ட் டிவி ரிமோட் மாரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த TCL ரிமோட்டு ஒரு சில ஸ்மார்ட் டிவி ரிமோட்லாம் பெருசாக இருக்கும், அந்தமாரி இதுவும் பெருசாக இருக்குது. ஆன் ஆஃப் பட்டனு, இது டிவி கண்ட்ரோலுக்காக. டிவி ஆன் ஆஃப் பட்டனும் சோர்ஸ் பட்டனும் நம்ம வந்து பேரிங் பண்ணிக்கலாம். அந்த பேரிங் வந்து தனி ஒரு வீடியோவே போடுறேன். மியூட் பட்டனு, கைடு, ரெக்கார்டு, ப்ளே பாஸு, ரெக்கார்டு ப்ளே பாஸு, சேனல் அப் அண்ட் டவுனு, வேல்யூம் அப் அண்ட் டவுனு, யூடியூப்புக்கும் தனியாக ஒரு பட்டன் கொடுத்துறாங்க, வாட்சோக்குன்னு ஒரு தனி ஆப் பட்டன் கொடுத்துறாங்க. நம்மளுக்கு இதே எக்ஸ்ட்ரீம்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு தனியாக இருக்கும். இதுமாதிரி ஒரு சில ஆப்புக்கு அதில் தனியாக இருக்கும். இதில் 2 ஆப்பு, யூடியூப்புக்கு, வாட்சோக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் கூகுள் அசிஸ்டண்ட்டு, நார்மலாக இருக்கிற நம்பர்ஸு, செட்டிங்ஸுக்கான தனி பட்டன். இது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. அது செக் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். அப்புறம் ஆப்ஷன்ஸு கீழே இந்த கலர் ஆப்ஷன்ஸுக்கான பட்டன்ஸு. இந்த ரிமோட்டுமே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. ரிமோட்டுமே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இப்போ கடைசியாக வாங்க பாக்ஸுக்கு போயிடுவோம். கடைசியாக பாக்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம். அன்பாக்சிங் பண்ணி ஆகிடுச்சு. அதான் ஒயிட்டாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் கண்ணில் பட்டவனே அடிக்கிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. அதை அந்த கலர் காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா இருக்குன்றேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு D2H ஸ்டீம் பவர் பை வாட்ச் ஒன்று கொடுத்துட்டாங்க. இது வந்து யூஎஸ்பி போர்ட்டு நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா. யூஎஸ்பி போர்ட்டு, டால்ஃபி ஆடியோ. நம்மளுக்கு நார்மல் HD செட்டாப் பாக்ஸில் டால்ஃபி கிடையாது, இதில் டால்ஃபி இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு ஹைலைட்டான ஆப்ஷனு. ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் HD செட்டாப் பாக்ஸ்லேயே வந்துடும், ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லேயும் வந்துடும். இதில் நம்மளுக்கு ஹைலைட்டான ஆப்ஷன் வந்து இதில் டால்ஃபி ஆடியோ கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. யூஎஸ்பி போர்ட்டு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. வேறு டாப்பில் எதுவும் இல்லை. சைடில் இந்த கார்டு ஸ்லாட்டு, இப்போ கார்டு எதுவும் இல்லை. வேறு இந்த சைட்லேயும் எதுவும் இல்லை. பேக் சைடு அப்படியே பார்த்துருவோம். பேக் சைடில் நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓகேங்களா வால் மவுண்ட்டுக்காக ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஆணி அது ஹைலைட்டாக பார்த்தேன். பரவாயில்லையே இது கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 இடத்துல ஆணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே மாட்டுற மாதிரி. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது. எக்ஸ்ட்ரீமில் அது இல்லை. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். செக் பண்ணி கம்பேரிசன் போட சொல்ல செக் பண்ணுருவோம். இதில் இது ஒரு ஹைலைட், பரவாயில்லையா வால் மவுண்ட் மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ தான் போர்ட்டுக்கான முக்கியமான போர்ட் ஆப்ஷனே வந்திருக்கிறோம். நார்மலாக எப்பவுமே இருக்கிற மாதிரி தான். ஆண்டனா போர்ட்டு, ஏவி அவுட்டு. நம்ம வந்து நார்மல் CRT-டிவியில் கூட இதை கனெக்ட் பண்ணலாம். அதுக்காக ஏவி அவுட்டு. 3 RCA வராது. இது வந்து 1 RCA, அதாவது ஒரு சைடு 3 பின்னும், இன்னொரு சைடு வந்து இந்த ஆக்ஸ் போர்ட்டு மாதிரி வரும் பாருங்க, அந்த ஏவி அவுட் பின்னு வரும் இதுக்கு. அப்புறம் ஈத்தர்நெட் லேண்ட் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். HDMI போர்ட்டு, HDMI கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஸ்பீக்கருக்காக அந்த SPDF போர்ட்டு இருக்கு பாருங்க. யூஎஸ்பி போர்ட்டு நம்மளுக்கு 2 இடத்துல தராங்க. இந்த இடத்துல ஒன்று, ஃப்ரண்ட் சைடில் ஒன்று. இதுவும் செக் பண்ணுறோம் ஏன் 2 இடத்துல தராங்கன்னு சொல்லிட்டு. ஒன்று சார்ஜிங்காகவும் இதில் வந்துருந்தது, அதை செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்ம ரிவ்யூ பண்ண சொல்ல ஃபுல்லாகவே எல்லாமே செக் பண்ணிடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அடாப்டருக்கான போர்ட்டு. நார்மல் செட்டாப் பாக்ஸ் மேலே என்ன டால்ஃபி ஆடியோ, அந்த DD சிம்பிள் ஆர் ட்ரேட்மார்க்ஸ் ஆஃப் டால்பி லெபார்டரிஸ். ஓகே, நார்மலாக எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் இதே போர்ட்ஸ் தான் இருந்தது, அதேமாதிரி இதுலேயும் அதே போர்ட்ஸ் தான் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரானா ஃப்ரண்ட்டில் ஒரு USB போர்ட் இருக்குது. இன்னொன்று
ஒரு இதில் டிஃப்ரென்ஸும் இருக்குது, இதுக்கும் அதுக்குமே ஒரு மெயின் டிஃப்ரென்ஸும் இருக்குது. அதாவது D2H ஸ்ட்ரீம் பாக்ஸுக்கும் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸுக்கும் அதை வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சதுன்னா கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம், மேஜரான டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்பாக்சிங் வந்து அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் பொறுத்த வரைக்குமே ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. அது நீங்கள் சன் டைரக்டாக இருந்தாலும் சரி, டாடா ப்ளேவாக இருந்தாலும் சரி, ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, டிஷ் டிவி வீடியோவான்லேயும் சரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்குது ஹெச்டி பாக்ஸ் தான். இதுக்கு அடுத்ததுன்னா ஆண்ட்ராய்டு பாக்ஸ் தான். ஸோ ஹெச்டி பாக்ஸ் இப்போ மேக்ஸிமம் நிறைய இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்குது, ஏன்னா நார்மல் பாக்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து ஆண்ட்ராய்டு பாக்ஸு. ஸோ ஆண்ட்ராய்டு, அதுவும் ஆண்ட்ராய்டு இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இதுவே ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500. இதுவுமே சேம் அந்த ப்ரைஸில் தான் வந்தது. அது இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். எதனா டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக D2H ஸ்ட்ரீம் பாக்ஸ் இதில் இந்த ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷன் இருக்கா, ஏன்னா செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம டிவி இன்ஸ்டாலேஷன் இப்படி எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.